நான் நேற்று வரது மாதிரி இருக்குன்னு நான் சொல்லலை, நான் வரது மாதிரி இருக்குன்னு சொல்லலை. நேற்றும் இப்போ ஒரு சொன்ன தகவல் அதுவும் தவறான தகவல் தான். இனி வரும்போது நாங்கள் பேசிக்கிட்டோம். டெல்லி எப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்? இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொகுதி பங்கீடு முழுமையாக முடிந்து விட்டதா, இல்லைனா இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதா? அது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன், சரிங்களா? தொடர்ந்து வந்து தேர்தலுக்கான பணிகள் வந்து எல்லா கட்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க, நேர்காணலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்போ இதில் அப்படியே அதுவும் இல்லை. இன்றைக்கி இன்னும் நாள் இருக்கேன், இன்னும் நாமினேஷன் டேட் இன்னும் 10 நாள் இருக்கேன், டைம் இருக்குது. அப்படியா? இல்லை, அதுக்குள்ளே தொகுதியை பேசி முடித்தா தானே அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் அடுத்தடுத்தது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். தேர்தல் நேரத்தில் ஈடியை வச்சு மிரட்ட வாய்ப்பு இருக்குது அமைச்சர்கள்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் தகவல் போகுது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு இடி வரும், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இடி வராது. ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நடிகர் விஜய் வந்து எதிர்கட்சிகள் வந்து அதே திருப்பி இன்கம் டேக்ஸ் இடி வச்சு தான் அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திடீர்னு இப்போ இன்றைக்கி மட்டும் ஒரு கேஸ் போட்டால் மிரட்டுற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு கேஸு தான் 5 வருஷத்துக்கு முந்தையே இருக்க, போன தேர்தலுக்கு முந்தைய எல்லாருக்கும் கேஸ் இருக்குது. அதுக்கும் அப்போ நாங்கள் பிஜேபி வச்சு மிரட்டுறோன்னு சொல்ல முடியுமா என்ன? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பல திமுக அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்குது. அது இடி வழக்கு இருக்குது, இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்குது, 10 வருஷத்துக்கு முந்தையும் வழக்கு இருக்குது. அப்போது அதெல்லாம் பார்த்தா நாங்கள் அதை வச்சு மிரட்டுறது மாதிரி நீங்கள் சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இல்லை, நடிகர் விஜய் வந்து கூட்டணி பாஜகவோட கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை வந்தது, நீங்களும் மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. அவர் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறார், மதச்சார்பற்ற கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது, ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க, அந்த பிம்பம் இல்லை அப்படிங்கிறத நேற்று ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 7ஆம் தேதி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நீங்கள் சினிமா துறையில் போய் யாரையா கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே வந்து மத்திய அரசோட அமைப்புகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்துகிற குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ தான் உங்களுக்கு பதில் சொன்னேன். எல்லாமே இண்டிபெண்ட் பாடி, அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டுமே அது தொடர்புபடுத்த முடியுமே தவிர சம்பந்தமில்லாத ஒரு நபரை அந்த டிபார்ட்மெண்ட்டோடு எப்படி தொடர்பு வைக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்கள் மேலே இடி வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுதா? அதனால் யாருக்கு சம்பந்தம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். அடுத்த கட்டமாக பிரதமர் மோடி எப்போ வருகிறார்? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு எப்போ வருகிற வாய்ப்பு இருக்கிறது? அடுத்த தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, இனி ஒரு 2 இடங்களுக்கு வருவார். அது தேதி இன்னும் முடிவு பண்ணல. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதியில். உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயண திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்புக்குரிய எங்களது ஆல் இண்டியா அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்கள், திரு ஜேபி நட்டா அவர்கள், இன்னும் ஆந்திரா முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், பவன் கல்யாண் போன்றவர்கள் நிச்சயமாக வருவார்கள். இல்லை, அவங்களுடைய கூட்டணி குறைங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, மக்களும் அவங்களுடைய சீட்டுகளை குறைச்சிருவாங்க. இல்லை, அவர்களுக்கு வெறும் 5 தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் முந்தி 6 இருந்தது, வெறும் 5 ஆக்கி இருக்கிறாங்க. தேர்தலில் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கீடு செய்வதில் திமுக ரொம்ப தந்திரத்தோடு செயல்படுறதா பார்க்குறீங்களா? அது நீங்கள் அவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அவங்க எப்படி தந்திரமாக செயல்படுறாங்களா, அதில் மந்திரம் வச்சு செயல்படுறாங்களாங்கிறது நீங்கள் அவங்கள வச்சு தான் கேட்கணும். அந்த மந்திரம் தான் 5 தொகுதியாக கொடுத்துருக்குறாங்க, அது தெரியும். பிஜேபி அதிகமான தொகுதி கேட்க வாய்ப்பு இருக்கா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்காங்க, ஸோ அதனால் நீங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ கிடையாது. தயவுசெய்து அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கூடாது. ஒரு மதம் சார்ந்த கட்சி இருக்குன்னா அது திமுக தான். அது மறுப்பே இல்லாமல் பகிரங்கமாக சொல்ல முடியும். ஏன்னா முதலமைச்சர் ஒரு முன்னாடிலாம் பேசியிருக்கார், இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசியிருக்கார். இந்து பண்டிகைகளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம்
மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு தான் அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் நாங்கள் போய் நோன்பு தரதுக்கு நாங்கள் போய் கலந்துக்கிறேன். கிறிஸ்தவமாக இருந்தாலும் சொல்லுகிறோம். இன்றைக்கி அடுத்த மொழியாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இன்னும் நல்ல வேலை. இன்றைக்கி உங்கள் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய யுகாதி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய கட்சிகள் சுபகாஞ்சலு யுகாதி. புதிய கூட்டணி சால சந்தோஷம். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தான் பதில் சொல்லியிருக்கேன்.